நீங்க ரன்னிங் போறப்ப நோஸ்ல பிரீத் இன் பண்ணணுமா இல்ல மவுத்ல பிரீத் இன் பண்ணணுமான்னு இந்த வீடியோல சொல்றேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நீங்க என்ன மாதிரி ஈஸியான பேஸ்ல இந்த மாதிரி ஜாகிங் மட்டும் பண்றீங்கன்னா நோஸ்ல மட்டும் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றது கம்ப்ளீட்லி ஃபைன். ஏன்னா இதுதான் உங்க பிரீத்திங்கை கண்ட்ரோலாவும் வச்சுக்கும், ரிலாக்ஸாவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி ஃபாஸ்டா ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மசிலுக்கு அதிகமான ஆக்சிஜன் சப்ளை தேவைப்பட ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல தான் உங்க பாடி நோஸோட சேர்த்து மவுத்லயே பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்க அந்த டைம்ல நீங்க நோஸ்ல மட்டும் தான் பிரீத் இன் பண்ணுவேன், மவுத்ல பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா உங்க பாடி சீக்கிரமாவே டயர்ட் ஆகிரும். அதே டைம்ல உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அண்ட் கடைசியா நீங்க நோஸ்ல மட்டும் தான் பிரீத் இன் பண்ணணும் இல்ல மவுத்ல மட்டும் தான் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும் எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்மே இல்லைங்க. இன்டென்சிட்டி அதிகமாகறப்ப எல்லாருமே நோஸ் பிளஸ் மவுத் ரெண்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. என்னோட பர்சனலான ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா நான் நோஸ் பிளஸ் மவுத் ரெண்டுமே தாங்க யூஸ் பண்ணுவேன். அட் தி எண்ட் என்னோட பாடியை நான் எவ்வளவு ரிலாக்ஸா வச்சுக்கிறேங்கன்ற பொறுத்து தான் என்னோட ரன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.